வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருக்க ஒரு கொஷின் தான் இது. நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு நேரம் இல்லாதனால நம்ம வந்து போட முடியல வீடியோ. போடுவேன் கண்டிப்பாக. வந்து ஒரு 2 நாளுக்கு ஒரு வீடியோ, 3 நாளைக்கு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணியிருக்கேன். போடுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? உங்களுடைய சந்தேகத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆர்வம் வரும். சரிங்களா? அதனால வந்து மேக்சிமம் எல்லாரும் ஃபோன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து கால் பண்ணுங்க. சரிங்களா? அதை வந்து நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அது மட்டும்தான் கேட்குறேன். கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு போட முடியும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னுடைய முறை நான் என்கிட்ட இருக்கிறது தான் அப்படியே உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இது பீர் வேஸ்ட் போடலாமா, பீர் மால்ட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து நண்பர் கேட்டிருக்காரு. பீர் மால்ட்டு போடலாம், எல்லாமே அளவா போட்டோம் அப்படின்னா ஓகே, அவ்வளவுதான். அதை மட்டும் வச்சு நம்ம பால் கறக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளால வைக்க முடியாது. என்னன்னா அது சுச்சுவேஷன் நமக்கு வந்து அது மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த பீர் மால்ட்டை வச்சு நம்ம பால் கறவையை வந்து மாட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பண்ணையாக இருக்கிறவங்க ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் பண்ணை, அது வந்து ஃபார்ம் ஹவுஸாக கட்டிருப்பாங்க. அதில் வந்து தீவனப்பில் வளர்ப்பாங்க, மாடு கீடு எல்லாமே வச்சுருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் இடத்துல இருக்கும். ஆனால் வந்து டவுனுக்கு பக்கத்தில் இருக்கும். அவங்க வந்து அந்த இது மாதிரி வந்து தீவனம், ஏன்னா அது கொண்டு வரது கிராமப்புறத்துக்கு கொண்டு வர முடியாது. டவுன் இருக்குன்னா ஓகே, அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். இருந்தாலுமே பசுந்தீவனம் கம்பல்சரி வேணும். சரிங்களா? குச்சி தீவனமும் நமக்கு கம்பல்சரி வேணும். இந்த அதை மட்டும் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா மாடினுடைய எடை வந்து கொஞ்சம் குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தற்போது நான் அதை வந்து யூஸ் பண்ணலை. பால் அளவு வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் அதிகமாக கறக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் மாடு வந்து கொஞ்சம் உடம்பு குறையுது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கு. பசுந்தீவனம், வைக்கோல் எல்லாமே அதுல வந்து இது ஒரு இந்த மாவு வைக்கிறோம் பார்த்தீங்களா, கம்பு, சோளம், இந்த பருத்தி கொட்டை, இதெல்லாம் வந்து நம்ம அடை தீவனம் தயார் பண்றோம் பார்த்தீங்களா, அதோட இதை வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம செய்யலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் செட் ஆகும். நம்ம புதுசா வாங்குறவங்க எல்லா தீவனத்தையும் போட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி அதை செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் பழகிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் எல்லாத்தையும் போட்டுமே என்ன பால் வருது, இது போட்டா வருது அப்படிங்கும்போது ஏன் அது எல்லாத்தையும் போடுவானே அப்படின்னு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மேக்சிமம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கொடுக்கலாம். சரிங்களா? பீர் மால்ட்டை மட்டும் கொடுத்து நீங்க வளர்ப்பு பண்றது வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணாது. அதை வந்து நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க. சேர்த்து கொடுத்து நம்ம வந்து மாட்டு பண்ணை வந்து வளர்க்கலாம். சரிங்களா?